விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா கவிஞர் முத்துலிங்கம் அவர்களே, அன்பிற்கு இனிய இயக்குனர், இப்பொழுது நடிகர், கவிஞர் என்று பல்வேறு பரிமாணங்களில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற என் நெஞ்சுக்கு இனிய நண்பர் பிருந்தா சாரதி அவர்களே, இந்த படைப்பை வழங்கி இருக்கின்ற கவிஞர் வாசுகி அவர்களே, திருமதி மீனா அவர்களே, குழுமி இருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். பிருந்தா சாரதி அவர்கள் பேசுகிற பொழுது ராமனுக்கு இலக்குவன் வாய்த்தது போல எனக்கு குமரையா வாய்த்திருக்கிறார் என்று சொன்னார். இதைவிட சிறப்பாக எதையுமே சொல்ல முடியாது. குமரையா ஒரு அற்புதமான மனிதன். அவர் அசோக் லேலண்டில் ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக பணியாற்றியவர். இதற்கு முன்பு நாங்கள் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அருகில் ஒரு அலுவலகத்தில் காந்திய மக்கள் இயக்கத்தை உருவாக்கி நடத்தி கொண்டிருந்தோம். அந்த அலுவலகத்தை துடைப்பம் எடுத்து அன்றாடம் பெருக்குபவர் அவர்தான். ரௌத்திரம் இதழ் குறித்து நண்பர் பிருந்தா அவர்கள் சொன்னார். இந்த ரௌத்திரம் இதழ்களை தன்னுடைய தோள் பையில் வைத்துக்கொண்டு பீச் ஸ்டேஷனில் இருந்து தாம்பரம் வரை மின்வண்டியில், மின்சார எலக்ட்ரிக் ட்ரெயின், அதில் இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்குமாக போய் பயணிகளிடம் அதை கொண்டு போய் விற்பதற்கு முயன்றவர். அவருடைய உழைப்புகளை எல்லாம் சொல்வதென்றால் விரித்து பேச வேண்டும். ஆனால் கவிஞருக்கே உரிய முறையில் ரொம்ப சுருக்கமாக செறிவாக அவரை என் இலக்குவன் என்று சொன்னார். நான் ராமனோ இல்லையோ, அவர் இலக்குவன் தான், அது மாற்று கருத்தில்லை. ஐயா அவர்களை பற்றி சொல்வதென்றால் எப்பொழுதுமே எனக்கு முத்துலிங்கம் ஐயா என்றால் பணிவு, கனிவு இரண்டுக்கும் ஒரு வடிவம் கொடுத்தால் அந்த வடிவத்தில் வந்து நிற்கக்கூடியவர் தான் ஐயா முத்துலிங்கம் அவர்கள். அதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. சகோதரி மீனா அவர்கள் அவர் பெற்ற விருதுகள் அனைத்தையும் பட்டியல் போட்டார். வாய்வலிக்கும் வரை பட்டியல் போட்டார். அத்தனை விருதுகளை பெற்றவர். 1500க்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்களை வழங்கியிருப்பவர். அவர் பல்வேறு நூல்களை படைத்தவர். நான் பொதுவாகவே எப்பொழுதும் குறிப்புகளை எழுதி வைத்து கொண்டு பேசுகிற வழக்கமே எனக்கு கிடையாது. 3 மணி நேரம் பேசினாலும் நான் குறிப்புகளை கையில் வைத்துக்கொண்டு அதை பார்த்தோ அல்லது படித்தோ பேசுகிற வழக்கம் இல்லை. இதுதான் முதல் முறை. காரணம், எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக. ஐயா அவர்கள் முத்துலிங்கம் கவிதைகள், உலா போகும் ஓடங்கள், பூகம்ப விதைகள், எம்ஜிஆர் பிள்ளைத்தமிழ், எம்ஜிஆர் அந்தாதி, பாடல்கள், சில பார்வைகள், ஆனந்த தென்றல் தாலாட்டுதே என்ற படைப்புகளை எல்லாம் இந்த தமிழ் இனத்திற்கு வழங்கியவர். ஆனந்த தென்றல் தாலாட்டுதே தினமணியில் தானே ஒவ்வொரு வாரத்திற்கு ஒரு முறை அது தொடராக வரும். அவ்வளவு அற்புதமாக
நான் எந்தெந்த தருணங்களிலும் ரசித்து லயித்து கேட்ட அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய நயங்களையெல்லாம் அவர் வெளிப்படுத்திய விதம் இன்றைக்கும் நான் நினைந்து பார்க்கிறேன். அப்படி மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளுமை, ஒரு மிகச்சிறந்த கவிஞர், எல்லாவற்றையும் விட எம்ஜிஆருடைய நெஞ்சுக்கு மிக நெருக்கமானவர், எம்ஜிஆரால் பெரிதும் போற்றப்பட்டவர், சட்டமன்றத்தின் மேலவை உறுப்பினராக இவரை அமரச் செய்து அழகு பார்த்திருக்கிறார். கண்ணதாசன் அரசவை கவிஞராக இருந்தார், பிறகு புலமைப்பித்தன் அரசவை கவிஞராக இருந்தார், அதற்கு பிறகு அரசவை கவிஞராக ஐயா அவர்கள்தான் இருந்தார். இவருக்கு பிறகு யாரும் அரசவை கவிஞராக இன்று வரை இல்லை. பல சிறப்புகள் ஐயாவுக்கு உண்டு. ஐயாவை பற்றி அதிகமாக பேச நான் பொதுவாக இன்று அதிகமாக பேச விரும்பவில்லை. எப்பொழுதும் நான் ஐயாவை சில நேரங்களில் தனிமையில் அமர்ந்து சில மனிதர்களை சிந்திப்பேன். அப்படி ஐயா அவர்களை சிந்திக்கிற பொழுது எனக்கு ரொம்ப வியப்பையும் நெகிழ்ச்சியையும் தந்த தருணம் அது. ஒரு நாள் நான் அப்பொழுது டெய்லர்ஸ் ரோடில் இருக்கிறேன். ஐயா அவர்கள் வீட்டுக்கு வந்தார். இதே மாதிரி ஒரு பையை தான் எடுத்து கொண்டு வருவார் எப்பொழுதும். ஐயா அவர்கள் வீட்டுக்கு வந்தார். வந்தவுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு ஒரு மிகப்பெரிய தொகையை எடுத்து என் கையிலே கொடுத்தார். அவர் அளவில் அது மிகப்பெரிய தொகை. இன்றும் நான் சொல்கிறேன், என்னையா இது என்று. ஒரு அற்புதமான இதழை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், ரௌத்திரம் இதழ். கடன் சுமையால் அந்த இதழ் நிறுத்தப்படும் என்று நீங்கள் அறிவித்ததை படித்து நான் அதிர்ந்தேன். அன்பு கூர்ந்து என்னுடைய காணிக்கையாக இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகப்பெரிய தொகையை அவரிடம் கொடுத்தார். உண்மையிலேயே வியந்தேன், நெகிழ்ந்தேன். இன்று வரை அதை நினைந்து நினைந்து நான் பார்க்கிறேன். அப்படி இல்லம் தேடி வந்து ஒரு பெரிய தொகையை எனக்கு கொடுத்து அந்த இதழ் நின்றுவிடக்கூடாது என்று நினைத்த பெருமகன் அவர். அவரை பற்றி சொல்வதென்றால் நிறைய சொல்லலாம். நான் எந்த இடத்தில் தமிழறிவு மணியன் பேசுகிறார் என்று எந்த அரங்கத்தில் நான் போய் பேசினாலும் ஒரு ஓரத்தில் நிச்சயமாக முத்துலிங்கம் ஐயா அவர்கள் அமர்ந்திருப்பார். நான் அமர்ந்த பிறகு அப்படியே பார்வையை சுழல் விட்டு பார்ப்பேன். ஓரத்தில் அவர் அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார். ரொம்ப அற்புதத்திலும் அற்புதமான மனிதர். பணிவு என்பதுதான் மிக முக்கியமானது. அதனால் அந்த அவருடைய பணிவு குறித்து பேசுவதென்றால் நிறைய பேசலாம். பிருந்தாவை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். இப்பொழுது இந்த கவிதைகளை பற்றி, அதாவது வாசுகிக்கும் எனக்கும் ஏற்பட்ட அறிமுகம், அது இறைவன் கொண்டு கூட்டுவது என்று சொல்லுவார்கள். எதுவுமே மனிதனால், ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையில் ஏற்படுகின்ற உறவு, அறிமுகம் என்று எதுவானாலும் அது இறையருளால் கொண்டு கூட்டப்படுவது தான். வாசுகி என்ற ஒரு பெண்மணியை எனக்கு தெரிய, ஆனால் வாசுகி அமெரிக்காவில் இருந்தபடி அன்றாடம் என்னுடைய உரைகளை கேட்டு 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 அதிலேயே கிறுகிறுத்து என்றாவது ஒரு நாள் தமிழறிவு மணியனை நேரில் தரிசித்து விட வேண்டும் என்று எனக்கு அவர் ஒரு பதிவை அனுப்பினார். ஐயா, நான் எல்லா நேரங்களிலும் உறங்கும் நேரத்தை தவிர உங்கள் உரைகளை கேட்டபடியே இருக்கிறேன். நான் ஒரே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். அமெரிக்காவிலிருந்து நானும் என் கணவரும், ஐயா அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார், நானும் என் கணவரும் வந்தது முதல் வேளையாக உங்கள் இல்லம் தேடி வருவோம். உங்களுடைய பாதங்களில் பணிந்து நான் வணங்கி வழிபட விரும்புகிறேன் என்றார். நான் சொன்னேன், நான் ஒன்றும் ஒரு சந்நியாசியும் இல்லை, மடாதிபதியும் இல்லை. அதனால் நீங்கள் என்னை வணங்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் என் வீட்டு கதவு எப்பொழுதும் திறந்திருக்கும். வாருங்கள், என் மனைவி ஒரு தேநீர் தருவாள், அதை பருகிவிட்டு நீங்கள் சிறிது நேரம் பேசிவிட்டு செல்லலாம் என்று நான் மீண்டும் ஒரு பதிவு போட்டேன். அதற்கு பிறகு அவர் வந்தார். ஐயாவும் அவரும் வந்தார்கள். சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்போ பிறகு ஒரு பெரிய நிறைய காகிதங்கள் நிறைந்த ஒரு ஃபைல்
அந்த கோப்பை எடுத்து என் கையில் கொடுத்தார். என்னம்மா இது என்றேன். ஐயா, எனக்கே கூச்சமாகத்தான் இருக்கிறது. அமெரிக்காவில் இருந்த பொழுது அவ்வப்பொழுது எனக்குள் உருவெடுத்த உணர்வுகளை எல்லாம் நான் எழுத்தில் இறக்கி வைத்திருக்கிறேன். இவற்றையெல்லாம் கவிதை என்று நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இவற்றுள் ஏதாவது ஒரு கவிதை இருந்தால் கண்டுபிடித்து, பரவாயில்லை, நீங்கள் ஒரு கவிதையை நன்றாக எழுதியிருக்கிறீர்களே என்று சொன்னால் அது போதும் என்று சொல்லி அவர் அதை கொடுத்தார். நானும் எத்தனையோ பேர் எனக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற எத்தனையோ குப்பைகளை நான் பார்த்திருக்கிறேன். எனவே இதுவும் ஒரு குப்பையாகத்தான் நிச்சயமாக இருக்கும் என்று முதலில் முடிவு கட்டினேன். ஆனாலும் இப்படி அன்பு வயப்பட்ட நிலையில் ஒரு பெண்மணி நம்மிடம் வந்து இந்த கோப்பை கொடுத்திருக்கிறார், இதை படித்து பார்க்க வேண்டியதுதான் என்று மெல்ல ஒவ்வொரு ஆளாக எடுத்து படிக்க படிக்க அந்த உணர்ச்சியினுடைய வேகம் அப்படி மின்னல் தெரிப்பது போல பல இடங்களில் பளிச்சிட்டது. அதற்கு பிறகு நான் அவரிடம் தொடர்பு கொண்டு சொன்னேன், இதை வெறும் காகிதங்களாக ஏன் வைத்திருக்கிறீர்கள்? இதை நீங்கள் ஒரு கவிதை புத்தகமாகவே உருவாக்கலாமே என்றேன். அப்படி உருவானது தான் அவர்களுடைய முதல் கவிதை தொகுப்பு. அந்த கவிதை தொகுப்பு வெளியீட்டு விழாவிலும் பிருந்தா இருந்தார். அந்த முதல் கவிதை தொகுப்பு வெளியே வந்தது. அதற்கு பிறகு கட்டுரை வடிவத்தில் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி எழுதினார்கள். அது என் ஜன்னலுக்கு வெளியே என்ற தலைப்பில் வந்தது. ஒரு நிகழ்வில் நானும் நண்பர் மாலன் அவர்களும் சந்தித்த பொழுது மாலன் என் காதரிகை மெல்ல சொன்னார், மணியன் சார், என் ஜன்னலுக்கு வெளியே என்ற தலைப்பில் நான் என்றோ எழுதியது, அந்த தலைப்பை இவர்கள் கொஞ்சம் களவாடி விட்டார்களே என்றார். நல்ல தலைப்பு என்பதனால் அவர்கள் அதை விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். அது கூட நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பாதித்திருக்கிறீர்கள் அந்த தலைப்பின் மூலமாக என்ற புரிதலோடு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று நண்பர் மாலனுக்கு சொன்னேன். அது ஒரு நல்ல கட்டுரை தொகுப்பு, சமூகம் சார்ந்த சிந்தனைகளை வெளிப்படுத்துகிற கட்டுரை தொகுப்பு. திடீரென்று சமீபத்தில் ஒரு நாள், ஐயா, கவிதைகளை 2 வரிகளில் எழுதியிருக்கிறேன் என்றார். அம்மா, விஷப்பரீட்சை வேண்டாம், ஆசிரியப்பாவில் எதை வேண்டுமானாலும் எழுதலாம். கவியரசர் கண்ணதாசன் அடிக்கடி சொல்வார், அவசரமாக எழுத வேண்டும் என்றால் ஆசிரியப்பாவை தவிர வேறு எதுவுமே துணை நிற்காது என்பார். அகவல் நடையில் ஆசிரியப்பாவை எவ்வளவு அவசரமாக எழுதிவிட்டு போய்கொண்டே இருக்கலாம். பிறகு வஞ்சிப்பா கலிப்பா என்றெல்லாம் எழுதுவது சிரமம். இருப்பதிலேயே சிரமம் வெண்பா எழுதுவது. வெண்பாவிலேயே 1.25 அடியில் குறு வெண்பாவாக, வெண்பா என்று சொல்ல முடியாது, ஆனால் 1.25 அடியில் குரலை கொடுத்தவர் வள்ளுவர். மிகப்பெரிய சிந்தனைகளை எல்லாம் 1.25 அடியில் 7 சீர்களில் அவ்வளவு செறிவாக, அவ்வளவு அடர்த்தியாக அவர் வைத்திருக்கிற விதம் இன்றைக்கு உலகமே வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு அது சென்று சேர்ந்திருக்கிறது. நீங்கள் 2 வரியில் எழுதியிருக்கிறேன், 3 வரியில் எழுதியிருக்கிறீர்களே, என்ன ஹைக்கூ வடிவத்தில் எழுதியிருக்கிறீர்களா என்று கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஹைக்கூ கவிதைகளை நான் படித்திருக்கிறேன். அதில் என்னை ரொம்பவும் பாதித்தது, என் பண்ணை வீடு எரிந்தது, இனி நன்றாக பார்க்கலாம் நிலாவை என்று ஒரு 2 வரியை படித்தேன் ஐயா. ரொம்ப வியப்பாக இருந்தது. அதே போல் அந்த அம்மையார் சொன்னது தான், எப்போதும் சேற்றில் இருந்தும் சேற்றின் நாற்றமில்லை செந்தாமரைக்கே என்று இது போன்று 2 வரிகளில் எவ்வளவு அழகழகாக சென் கவிதைகள் இருக்கின்றன. அதுபோல நான் எழுத விரும்புகிறேன் என்றார். நான் சொன்னேன், அம்மா, அது 2 வரி தான், பார்ப்பதற்கு எளிமையானது, ஆனால் ஒவ்வொன்றுக்குள்ளும் ஆழ்ந்த தத்துவ தரிசனம் இருக்கிறது. நீங்கள் என் பண்ணை வீடு எரிகிறது, இப்பொழுது என்னால் நன்றாக பார்க்க முடியும் நிலாவை என்றால் இதை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு 10 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு செய்திகள் அதற்குள்ளே இருக்கின்றன.
சேற்றிலேயே இருந்தாலும் செந்தாமரை அந்த சேற்றின் நாற்றத்தை பெறாமலேயே இருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு எத்தனையோ செய்திகளை நாம் சொல்லலாம். எனவே ஒரு 2 வரிக்குள் இருக்கக்கூடிய அந்த அர்த்த அடர்த்தியை அப்படியே இறக்குவது என்பது அவ்வளவு எளிதானதில்லை. ஆனால் முயன்று பாருங்கள். எப்பொழுதும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நினைத்தபடி வெற்றியை அடையலாம் என்றேன். அவர் எழுதி கொடுத்தார். 100க்கும் மேற்பட்டதை எழுதினார். அதை ஹைக்கூ என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஹைக்கூ என்றால் அது எப்படி, நான் பிருந்தாவை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறேன். ஆனால் இந்த ஹைக்கூவின் சாயலில் அவர் எழுதுகிறார். நீங்கள் ஜென் என்பது ஒரு அற்புதமானது. அது ஒரு தத்துவ கோட்பாடும் கிடையாது. ஜென்னை ஒரு தத்துவமாக நீங்கள் கொண்டு வந்து ஒரு சின்னஞ்சிறு சிமிழுக்குள் அடைத்து விடவும் முடியாது. ஜென் என்பது வாழ்வியல் ஒழுக்கங்களை வரையறுத்து காட்டுகின்ற ஒரு சித்தாந்த நெறியும் கிடையாது. அது ஒரு ஆன்ம தரிசனம். திடீரென்று நெஞ்சுக்குள் ஏற்படுகின்ற ஒரு ஞான கிளர்ச்சி. அது அந்த ஞான கிளர்ச்சியில் வந்து விழக்கூடிய தரிசனம் தான் நீங்கள் ஜென்னாக இருக்க முடியும். எனவே இந்த ஜென் என்பது அது இயல்பானது. ஜென்னை ஓஷோ சொல்லுவார். இந்தியாவில் ஜென்னை பரவலாக கொண்டு போய் சேர்த்த பெருமைக்குரியவர் ஓஷோ தான். நான் நிரம்ப ஓஷோவினுடைய புத்தகங்களை ஏராளமாக படிப்பவன், படித்து கொண்டிருப்பவன். அவன் மூலமாகத்தான் ஜென் 2 வடிவங்களில் ஜென் கதைகளாகவும் இருக்கின்றன, ஜென் கவிதைகளாகவும் இருக்கின்றன. ஜென் கதைகளை படிக்கலாம். ஒரு குருவும் ஒரு சீடனும் உரையாடுவது போல கேள்வி பதில் வடிவத்தில் அந்த ஜென் கதைகள் அனைத்தும் இருக்கும். அதில் எத்தனை குருக்கள் இருந்தாலும் மொத்தமாக ஒரு குரு தான். எத்தனை சீடர்கள் கேட்பதாக நீங்கள் படித்தாலும் மொத்தமாக கேட்பவன் ஒரே ஒரு சீடன் தான். ஒரு கேள்வியை எழுப்புகிறான். அந்த கேள்வியை எழுப்புகிற நிலையில் அதை சார்ந்த பதிலை தேடுகிற ஒரு பயணம். அந்த பயணத்தில் விளையக்கூடிய அனுபவம், அந்த அனுபவத்தில் கனியக்கூடிய ஞானம், அந்த ஞானத்தில் தெரிக்கக்கூடிய மின்னல், அந்த மின்னலில் பிறக்கக்கூடிய வெளிச்சம், அந்த வெளிச்சத்தில் வந்து விழுகிற வார்த்தைகள், அவை தருகிற தரிசனங்கள், அவைதான் ஒரு உண்மையான ஜென் கதைகளாகவும் இருக்க முடியும், கவிதைகளாகவும் இருக்க முடியும். எனவே ஒரு விஷப்பரீட்சையில் இந்த அம்மையார் ஈடுபட்டிருக்கிறார். இது எவ்வளவு தூரம் இவர் சிறப்பாக செய்வார் என்று தெரியவில்லை என்ற ஒரு தயக்கத்தோடு தான் அவற்றை நான் படித்தேன். நான் விரும்பி படித்து இது பலரால் போற்றப்படும் என்று கருதி எழுதி கொண்டு வந்ததை பிருந்தா சொன்ன பொழுது உண்மையில் மகிழ்ந்தேன். அதையே முத்துலிங்கம் ஐயா அவர்கள் சொன்ன பொழுதும் உண்மையில் மகிழ்ந்தேன். அப்படி என்றால் எனக்கு மட்டும் இல்லை, படிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது பிடித்தமான ஒரு கவிதையாக இருக்கிறது. இருப்பது போன்று தெரிந்து இல்லாமல் மறைபவன் மனிதன், இல்லாதது போன்று மறைந்து என்றும் இருப்பவன் இறைவன். இதை பற்றியே நாம் மிக அதிகமாக பேசலாம். அதுக்கான இப்போ நேரம் இல்லை. நகுலன் கவிதைகளை படித்தால் அது ஒரு புது அனுபவம். நகுலன் ஒரு இடத்தில் போகிற போக்கில் சொல்லுவார், இருப்பதற்காகத்தான் வருகிறோம், ஆனால் இல்லாமல் போகிறோம். 2 வரிதான். இருப்பதற்காகத்தான் வருகிறோம், இங்கேயே இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு தான் வருகிறோம், ஆனால் ஒரு நாள் இல்லாமல் போகிறோம். ஏறக்குறைய அந்த சாயல், இவர் நகுலனை படித்திருக்க மாட்டார், அது எனக்கு தெரியும். ஆனால் அந்த சாயல் இதில் இருக்கிறது. இருப்பது போன்று தெரிந்து இல்லாமல் மறைபவன் மனிதன், இல்லாதது போன்று மறைந்து என்றும் இருப்பவன் இறைவன். இதற்கு பிருந்தா ஒரு கருத்தை சொன்னார். நான் வேறொரு வகையில் என்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவேன். ஐயா அவர்கள் அவருடைய கோணத்தில் ஒரு கருத்தை வெளிப்படுத்துவார். அதாவது ஒரு முறை படித்தால் எந்த கருத்து நமக்குள் ஏற்படுகிறதோ, பல முறை படித்தாலும் அதே கருத்து தான் நம்முள் ஏற்படும் என்றால் அது நல்ல கவிதை இல்லை என்று பொருள். படிக்கும் தோறும் புதிது புதிதாய் நமக்குள்ளே பார்வையை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் இரவாத நிலைத்த பேருடைய கவிதைக்கான இலக்கணம்.
எனவே இது ஒவ்வொருவரும் படிக்கும் பொழுது ஒவ்வொரு கோணத்தில் இந்த கவிதையை பார்க்கலாம். எனக்கு ரொம்ப இந்த 100 கவிதைகளில் மிகவும் பிடித்த கவிதை இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. கிளை பரப்பிய மரம், கிளை பரப்பிய மரம், வளைந்து ஓடும் நதி, மேடும் பள்ளமாய் மலை, நேர்கோட்டில் இல்லை அழகு. பாருங்கள், நான் இது படிக்காமலே சொல்லிவிட்டேன். அப்படி என்றால் என் மனதில் இது பதிந்து விட்டது. கிளை பரப்பும் மரம், வளைந்தோடும் நதி, மேடும் பள்ளமாய் மலை, நேர்கோட்டில் இல்லை அழகு. நீங்கள் வளைந்து நெளிந்து இல்லாமல் நெடிதாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பனையை பார்த்தால், பனை மரத்தை, அதில் நீங்கள் ஒன்றும் அழகில் ஈடுபட்டு விட மாட்டீர்கள். மரத்தின் அழகே அதனுடைய கிளைகளின் பரப்பிலே தான் இருக்கிறது. நதியின் அழகே அது வளைந்தும் நெளிந்தும் ஓடுவதிலே தான் இருக்கிறது. மலையின் அழகே மேடும் பள்ளமுமாய் இருப்பதிலே தான் இருக்கிறது. அப்படி என்றால் இதன் மூலம் என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நேர்கோட்டில் இல்லை அழகு. நம்முடைய வாழ்வையே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரே நேர்கோட்டில் நாம் பயணிக்கிறோம் என்கிற பொழுது நீங்கள் அனுபவங்கள் அற்று போகிறீர்கள். பல்வேறு அனுபவங்கள் உங்களுக்குள்ளே வந்து சேருகிற பொழுது ஒரு கட்டத்தில் அது இன்பத்தை தரும், ஒரு கட்டத்தில் அது துன்பத்தை தரும், ஒரு கட்டத்தில் இனிக்கும், ஒரு கட்டத்தில் கசக்கும். மாறுபட்ட வெவ்வேறு விதமான உணர்வுகளை தூண்டி துலங்க செய்யும் அனுபவங்கள் நீங்கள் ஒரே நேர்கோட்டில் பிறந்தது தொடங்கி இறக்கும் வரையில் உங்கள் வாழ்க்கை பயணம் அமையும் என்றால் அந்த வாழ்வை சுவைக்க நேர்கோட்டில் இல்லை அழகு. இம்பெர்ஃபெக்ஷனிசம் என்பது ஜென்னில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தோட்டம். இம்பெர்ஃபெக்ஷனிசம். நீங்கள் நான் 100 விழுக்காடு நேராக இருக்கிறேன், நெறி சார்ந்து நிற்கிறேன் என்று சொன்னால் அது பொய். எங்கேயோ நீங்கள் ஒரு இடத்தில் குறை உள்ளவராகத்தான் இருப்பீர்கள். 100 விழுக்காடு நீங்கள் நிறைவு உள்ளவராக இருந்தால் நீங்கள் கடவுளாகிவிட்டீர்கள். உண்மையை தேடுவது என்பதுதான் நம்முடைய பயணம். மகாத்மா காந்தி அழகாக சொல்வார், என்னுடைய வாழ்க்கை பயணம் என்பது உண்மையின் தேடலில் இருக்கிறது. தேடி முடித்தால், தேடலில் முடிவு வந்துவிட்டால் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். என்ற உண்மையை தேடி நீங்கள் கண்டெடுத்து விட்டால் நீங்களே உண்மையாகி விடுகிறீர்களே, அப்போது அங்கே நீங்கள் இருக்க மாட்டீர்கள். அதனால் நீங்கள் இருக்கிற வரை தேடல் நடந்து கொண்டுதான் இருக்கும். தேடல் முடிந்து விட்டால் நீங்கள் அங்கே தென்பட மாட்டீர்கள். இங்கே இந்த இம்பெர்ஃபெக்ஷனிசம் பற்றி இன்னும் சொல்வதென்றால், ஜப்பானில் இருக்கக்கூடிய அரச குடும்பத்தில் அரசர் அவருடைய செவிகளில் ஒரு குறிப்பிட்ட ஜென் உருவாக்கி வைத்திருக்கின்ற பூந்தோட்டம் அவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பல பேர் சொல்கிறார்கள். அதை பலர் சொல்ல சொல்ல கேட்கிற அரசர் நாம் ஒரு நாள் சென்று அதை பார்ப்போம் என்று முடிவெடுக்கிறார். வருவதாக செய்தியும் அளிக்கிறார். மன்னர் வரப்போகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட பிறகு ஜென் தன் சீடர்களை எல்லாம் அழைத்து, இந்த தோட்டத்தை துப்புரவாக்குங்கள், ஒரு இலை ஒரு தழை எதுவுமே இருக்கக்கூடாது, அவ்வளவு அழகாக இந்த தோட்டத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என்று சொல்லி, கீழே ஒரு சருகோ ஒரு இலையோ ஒரு தழையோ ஒரு கிளையோ எதுவுமே இல்லாமல் அவ்வளவு 100 விழுக்காடு தூய்மை துலங்க அந்த தோட்டத்தை வைத்து பராமரிக்கிற நிலையில் மன்னர் வருகிறார். மன்னர் உள்ளே வந்து பார்க்கிறார். இந்த தோட்டத்தின் தூய்மையை பார்த்து பரவசப்பட்ட நிலையில் பாராட்டுரை வழங்குவார் என்று ஜென் அவரை பார்க்கிறார். உடனே இந்த மன்னர் சொல்கிறார், ஏதோ ஒன்று இந்த தோட்டத்தில் குறைந்திருக்கிறதே. என்ன குறைந்திருக்கிறது? இல்லை, இது முழுமையாக இல்லை, இது பரிபூரணமாக இல்லை. பரிபூரணமாக இல்லையா? ஒரு இலை ஒரு சருகு கூட இல்லாமல் பரிபூரணமாக இருக்கிறது. இல்லை, இதற்கு பெயர் பரிபூரணம் இல்லை என்று சொல்லிவிட்டு
ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய கிளை 4-5 மரத்தின் கிளைகள் தொங்குகின்ற இடத்தில் அவற்றை எல்லாம் அவர் ஆட்டுகிறார். அங்கிருந்து இலைகள் எல்லாம் உதிர்கின்றன, சருகுகள் எல்லாம் உதிர்கின்றன. அப்பொழுது அவர் மன்னர் அவரை பார்த்து, இப்பொழுது பாருங்கள், இதுதான் தோட்டம். இந்த தழையும் இலையும் உதிர்ந்து கிடக்கக்கூடிய சூழலில் இருந்தால்தான் இந்த தோட்டம் இயல்பாக இருக்கிறது. ஜென் என்பதே நீங்கள் இயல்பாக இருப்பதை பற்றி பேசுவதுதான். ஜென் ஒரு தத்துவ கோட்பாடும் கிடையாது, ஒரு சித்தாந்த நெறியும் கிடையாது. அது ஒரு ஆன்ம தரிசனத்தில் உருவெடுப்பது. நாம் இயல்பாக இருக்க வேண்டும். ஆனால் மனிதர்களாகிய நாம் அத்தனை பேரும் இடத்திற்கு தகுந்தாற் போல் முகத்திற்கு ஒரு முகமூடியை மாட்டிக்கொள்கிறோம். பொதுவாகவே மனிதர்கள் இயல்பாக இருப்பதில்லை. மனைவிக்கு முன்னாலே ஒரு முகமூடி, பிள்ளைகளுக்கு முன்னாலே ஒரு முகமூடி, பணி செய்யும் இடத்தில் அதிகாரிக்கு முன்னாலே ஒரு முகமூடி, இப்படி செல்லுகிற இடங்களிலெல்லாம் சூழலுக்கு ஏற்றாற் போல் முகமூடிகளை மாட்டி 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 சொந்த முகத்தை இழந்த முகமூடி மனிதர்களாகத்தான் நாம் உருவெடுத்து விடுகிறோம். இந்த ஜென் என்பது என்ன? உளவியல் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வை நீங்கள் ஜென்னில் பார்க்க முடியும். எனவே உங்களை இயல்பாக இருக்க செய்வதுதான் ஜென்னுடைய அடிப்படை நோக்கம். அதைத்தான் அந்த அரசர் சொல்கிறார். இந்த தோட்டம் என்றால், தோட்டம் என்பது இயல்பாக இருக்க வேண்டும். இப்பொழுது இயல்பு இழந்துவிட்ட நிலையில் பூரணம் இல்லை. அதுபோல இம்பர்ஃபெக்ஷனிசம் என்பது பர்ஃபெக்டாக இருப்பது என்பது அல்ல. இயற்கையில் பெர்ஃபெக்ஷன் என்பதே கிடையாது என்பதுதான் ஜென் வலியுறுத்துகிற மிக முக்கியமான கருத்து. பெர்ஃபெக்ஷனே கிடையாது. நீங்கள் அழகியல் பார்வையோடு ஒரு மரத்தை நோக்கினால் கிளை பரப்பி நிழல் தரக்கூடிய அந்த மரத்தை தான் நீங்கள் நேசிப்பீர்களே தவிர, நெடிதுயர்ந்து ஒற்றை பேரிச்ச மரமாக பாலைவனத்தில் நின்று கொண்டிருக்கின்ற மரத்தின் மீது உங்களுக்கு நேசம் பிறக்காது. நதி நேரே மலையில் பிறந்ததிலிருந்து கடலில் கலக்கும் வரை நூல் பிடித்தார் போல் சென்றால் அது நதியே இல்லை. நதி என்றால் வளைந்தும் நெளிந்தும் ஓட வேண்டும். மலை என்றால் மேடும் பள்ளவுமாக அமைய வேண்டும். மரம் என்றால் கிளைகளை பரப்பி அழகை காட்ட வேண்டும். அதனால் அழகு எங்கே இருக்கிறது? அவ்வளவு இந்த ஒரு 4 வரியில் வாசுகி சொல்லி இருப்பது உண்மையிலேயே எனக்கு வியப்பை தந்தது. இவ்வளவு ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? பாராட்ட வேண்டும். கிளை பரப்பிய மரம், வளைந்தோடும் நதி, மேடு பள்ளமாய் மலை, நேர்கோட்டில் இல்லை அழகு. அங்கேதான் அது உண்மையில் ஒரு ஐக்கூ கவிதைக்கான இடத்தை அடைகிறது. அங்கே அழகு என்று முடிக்கிறார்கள் இல்லையா, அந்த இடத்தில் தான் இது சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட், அது ஒரு ஹைக்கூவாக எப்படி பரிணமிக்கிறது என்பது இதுதான் இந்த அழகு. அதே மாதிரி வாழ்க்கை நிலையாமை குறித்து எவ்வளவோ நாம் எத்தனையோ வகைகளில் பேசிக்கொண்டே போகலாம். நீங்கள் தொல்காப்பியன் காலம் தொட்டு நிலையாமை பற்றி பேசுகின்ற இலக்கியங்கள் ஏராளம். காஞ்சி திணை என்றே ஒன்று அதற்கென்று இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், இது 3 வரி தான். 3 வரியில் வாழ்வின் நிலையாமையை எவ்வளவு அழுத்தமாக எளிமையான வார்த்தைகளில் வாசுகி படம் பிடித்திருக்கிறார் என்பது உண்மையில் மகிழ்ச்சியை தருகிறது. பஞ்சு பொதி மேகங்களில் பல உருவக் காட்சிகள், பஞ்சு பொதி மேகங்களில் பல உருவக் காட்சிகள் பார்க்கும் போதே பறிபோம். ஆஹா, நீங்கள் மேகம் பல வடிவங்களில் நமக்கு தரிசனம் தரும். ஆனால் நாம் பார்க்கிற மேகம் அப்படியே இருக்காது இல்லையா? அதே மாதிரி தான் ஹீரோக்ளிட்டஸ் என்கிற கிரேக்க தத்துவ ஞானி, சாக்ரட்டிஸுக்கு முன்னால் தத்துவத்தின் வாசலை திறந்து வைத்த பிதாமகன்களில் ஒருவன் தான் ஹீரோக்ளிட்டஸ். ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ஹீரோக்ளிட்டஸ் என்று ஒரு ஹீரோக்ளிட்டஸின் சிந்தனை சிதறல்கள் அவசியம் படிக்க வேண்டும். அதில் தான் அவன் சொல்லுவான், ஒன் கேனாட் ஸ்டெப் இன் டு ரிவர் ட்வைஸ் அட் த சேம் டைம். ஒரே நேரத்தில் ஒரு ஆற்றில் 2 முறை நீங்கள் இருக்க முடியாது. முதலில் உங்களுக்கு புரியாது. நான் ஆறு அது பாய்கிறது, அந்த ஆற்றில் போய் நான் நிற்கிறேன், அந்த ஆற்றை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஒரே நேரத்தில்
ஆற்றில் 2 முறை ஒருவன் இருக்க முடியாது என்று சொன்னால் எப்படி என்றால், ஆறு என்பது என்ன? புதிதாய் நீர் வரத்து வந்து கொண்டே இருந்தால்தான் அது ஆறு. தேங்கிவிட்டால் அது சாக்கடை. ஆறு மனிதனுக்கு இயற்கை வழங்கிய வரம், சாக்கடை சமூகத்தின் சாபம். எனவே ஆறு போல் மனிதன் வாழ வேண்டும். அதனால்தான் நான் கல்லூரிகளில் பேசுகிற பொழுது பல தலைப்புகளில் ஒரு தலைப்பாக சொல்லுவேன், நதியை போல் நாம் இருப்போம் என்று நான் ஒரு தலைப்பில் மாணவர்களிடையே பேசுவேன். நதி அது தொடக்கம் தொட்டு கடலில் கலக்கும் வரை நமக்காக நடத்துகிற பாடத்தை நீங்கள் படித்தால், நதி தருகிற போதத்தை, நதி தருகிற ஞானத்தை நீங்கள் 4 வேதங்களை படித்தாலும் அடைய முடியாது. நாம் படிப்பதில்லை, அவ்வளவுதான். கணம்தொறும் காலம் நமக்கு புதிய புதிய பாடங்களை கற்றுக் கொடுத்தபடியே கடந்து செல்கிறது. ஆனால் அந்த பாடங்களை நாம் படிப்பதில்லை என்பதுதான் பிரச்சனை. எனவே இங்க பஞ்சு பொதி மேகங்களில் பல உருவ காட்சிகள் பார்க்கும் போதே பறிபோகும். ஒரு காட்சியை பார்க்கிறோம், உடனே அடுத்த கணத்தில் அந்த காட்சி மாறி விடுகிறது. இந்த மண்ணுக்கு வந்த நாம் நிலைத்து நிற்கப் போவதில்லை. மண்ணுக்கு வந்தவர்கள் மண்ணுக்குள்ளேயே முடிவார்கள் என்பதுதான் பைபிள் வாசகம். எனவே மண்ணுக்கு வந்தவர்கள் மண்ணுக்குள் சென்று சேர்ந்தாக வேண்டும். நிலையாமையை சொல்வதற்கு இப்படி ஒரு 3 வரிகளில் இவர்கள் சொல்ல முடிகிறது என்றால், உங்களால் நல்ல ஹைக்கூ கவிதைகளை காலப்போக்கில் எழுத முடியும் என்பதற்கான அடையாளம் இது என்று நான் உண்மையில் மனம் திறந்து பாராட்டுகிறேன். இது ரொம்ப எளிமையான விஷயம்தான். சில கவிதைகள் தட்டையாகத்தான் இருக்கும். சாலைகள் தோறும் குழிகள், கஜானாவை நிரப்ப கண்டுபிடித்தனர் வழிகள். அதுல ஒரு ஓசை நயம் இருக்கு. அந்த ஓசை நயம்தான் இதற்கு உயிர் கொடுக்கிறது. அந்த குழிகள் வழிகள் விழுந்திருக்கு பாருங்க இந்த வார்த்தைகள். அது எப்பொழுதும் கவிதைக்கு மிக முக்கியமானது, கணவனுக்கு மனைவி மாதிரி கவிதைக்கு முக்கியமானது ஓசை நயம்தான். ஓசை நயம் இல்லை என்றால் அது வெறும் கட்டுரையாகிவிடும். ஒரு சாதாரண கட்டுரையை கூட நீங்கள் கவிதையாக்க முடியும். கேட்கிற பொழுதே காதுக்குள் ஓசை நயத்தோடு உள்ளே சென்று ஒரு இன்பத்தை உருவாக்க வேண்டும். அந்த ஓசை நயத்திற்காக இதை நான் பாராட்டுகிறேன். ஆனால் இது ஒரு தட்டையான கவிதை தான். பாண்டவர்களுக்குள் இருக்கும் கௌரவர்கள் புரிகிறார்கள் நித்தம் நித்தம் யுத்தம். உண்மையிலே அழகான கவிதை இது. இப்படியெல்லாம் சிந்திப்பதற்கும், இப்படி சிந்தித்தனவற்றை சரியான மொழியில் வெளிப்படுத்துவதற்கும் ஒரு ஆளுமை தேவை, ஒரு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் மிக்க ஆளுமையாக இப்பொழுது வாசுகி கொஞ்சம் கொஞ்சமாக வடிவெடுத்து வளர்ந்து கொண்டிருக்கிறார். உச்சம் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான அறிகுறிகள், அடையாளங்கள் அங்கங்கே தென்படுகின்றனவே. அவற்றுள் இதுவும் ஒன்று. பாண்டவர்களுக்குள் இருக்கும் கௌரவர்கள். அது எப்படி பாண்டவர்களுக்குள் கௌரவர்கள் இருப்பார்கள்? ஒரு பக்கம் பாண்டவர்கள் இருப்பார்கள், ஒரு பக்கம் கௌரவர்கள் இருப்பார்கள். பாண்டவர்களுக்குள் கௌரவர்கள் எப்படி இருப்பார்கள்? விவேகானந்தர் மிக அழகாக ஒரு இடத்தை குறிப்பிடுவார். 100 விழுக்காடு நன்மை என்ற ஒன்றும் கிடையாது, 100 விழுக்காடு தீமை என்ற ஒன்றும் கிடையாது. நன்மை என்று நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த நன்மை நிழலாக ஒரு தீமை நிற்கும். தீமை என்று நீங்கள் தவிர்க்க நினைக்கிறீர்களே, அந்த தீமையின் சுவடாக ஒரு நன்மை இருக்கும். எனவே 100 விழுக்காடு நன்மை தீமை என்று தனித்தனியாக பிரித்து அடையாள முத்திரையை நீங்கள் போட முடியாது. இங்கே பாண்டவர்கள் என்றால் நெறி சார்ந்தவர்கள், அறம் வழுவாதவர்கள், தர்மத்தின் பார்ப்பட்டு நிற்பவர்கள். கௌரவர்கள் என்றால் நெறி வழுவியவர்கள், தவறானவர்கள், தீய எண்ணம் கொண்டவர்கள் என்று நாம் இனம் பிரித்து வைத்திருக்கிறோம் இல்லையா? அதனால் இங்கே பாண்டவர்களுக்குள் இருக்கும் கௌரவர்கள் என்றால் ஒவ்வொரு பாண்டவனுக்குள்ளும் ஒரு கௌரவன் இருக்கிறான். ஒவ்வொருவனுக்குள்ளும் எண்ணத்தளவில் நல்ல எண்ணங்களும் இருக்கின்றன, தீய எண்ணங்களும் இருக்கின்றன. நீங்கள் அதனால தான் கோசாம்பி என்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு மார்க்சிய சிந்தனையாளர், அவர் இந்த பகவத்கீதையை பற்றி எழுதுகிற பொழுது அவர் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார், இந்த குருட்சேத்திர போர்
கிமு 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டில் நடந்திருப்பதாக இவர்கள் எழுதி வைத்திருப்பதை பார்க்கும்போது நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள முடிகிறது. ஆனால் கிமு 7ஆம் நூற்றாண்டு அல்லது 8ஆம் நூற்றாண்டில் இத்தனை பல்லாயிரக்கணக்கான படை வீரர்கள், பல்லாயிரக்கணக்கான தேர்கள், பல்லாயிரக்கணக்கான குதிரைகள், இவை அனைத்துக்கும் வேண்டிய உணவு, அவற்றையெல்லாம் வைத்திருந்த நிலையில் அன்றைய இந்தியா இல்லை. எனவே இது முழுக்க முழுக்க கற்பனையை தவிர இது உண்மை அல்ல என்று சொல்லுகிற கோசாம்பி என்ன சொல்கிறார்? ஆனால் இதற்குள்ளே நாம் ஆழ்ந்து பார்த்தால் ஒரு உண்மை இருக்கிறது. அந்த உண்மையைத்தான் நாம் பகவத்கீதையிலிருந்தும் எடுத்துக்கொள்ள முடியும், பாரதத்திலிருந்தும் எடுத்துக்கொள்ள முடியும், குருட்சேத்திரத்திலிருந்தும் எடுத்துக்கொள்ள முடியும். என்றால் ஒவ்வொருவனுக்குள்ளேயும் ஒரு குருட்சேத்திரம் நடக்கிறது. அவனவனுக்குள்ளே ஒரு குருட்சேத்திரம். அந்த குருட்சேத்திரத்தில் ஒரு பக்கம் பாண்டவர்கள், ஒரு பக்கம் கௌரவர்கள் படை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நமக்குள் இருக்கக்கூடிய மனம், மனதை அலைக்கழிக்கக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ணங்களில் நல்ல எண்ணங்கள் குறைவாகவும் தீய எண்ணங்கள் அதிகமாகவும் இருப்பதை குறியீடாக வெளிப்படுத்துவதுதான் பாண்டவர்கள் 5, கௌரவர்கள் 100 பேர் என்று. எனவே இது நமக்குள் அன்றாடம் நடக்கிற குருட்சேத்திரம். இந்த குருட்சேத்திரத்தினுடைய உருவகம், இந்த குருட்சேத்திரத்தின் குறியீடு, அதுதான் இந்த மகாபாரதத்தில் களத்திலே பகவத்கீதையை கொடுக்கக்கூடிய அந்த காட்சி என்று அவர் கோசாம்பி எழுதுவார். இவற்றையெல்லாம் யோசிக்கிற பொழுது பாண்டவர்களுக்குள் கௌரவர்கள் இருக்கிறார்கள், கௌரவர்களுக்குள்ளும் பாண்டவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் துரியோதனனை எடுத்துக்கொண்டால் துரியோதனன் ஒரு காமுகன் கிடையாது. புரிகிறதா? நீங்கள் ராமாயணத்தில் பார்த்தால் ராவணன் காமுகன் தான், வாலியும் காமுகன் தான். இங்கே நீங்கள் பாருங்கள், அர்ஜுனனுக்கு பல மனைவியர், ஆனால் துரியோதனனுக்கு ஒரு மனைவி மட்டும்தான். துரியோதனன் பேரரசனாக இருக்கிறான், அவன் பல மனைவியோடு வாழ்ந்ததாக நீங்கள் பாரதத்தில் பார்க்க முடியாது. இப்படி தனிப்பட்ட முறையில் நீங்கள் துரியோதனுடைய பண்பு நலன்களை பார்த்தால் ரொம்ப உயரத்தில் துரியோதனனை கொண்டு போய் நம்மால் நிறுத்த முடியும். ஆக கௌரவர்களுக்குள்ளும் பாண்டவர்கள் இருக்கிறார்கள், பாண்டவர்களுக்குள்ளும் கௌரவர்கள் இருக்கிறார்கள். இப்படி இருப்பதனாலேதான் நித்தம் நித்தம் யுத்தம், அமைதியான ஒரு வாழ்வு மனிதனுக்கு கிடைக்கவே இல்லை. நீங்கள் 40 ஆண்டுகள் சிக்மண்ட் ஃப்ராய்டு உளவியல் சார்ந்து ஆய்வுகள் நடத்தி உளவியலை அறிவியலாக கொண்டு வந்து சேர்த்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஃப்ராய்டு ஒரு இடத்தில் சொல்கிறார், 40 ஆண்டு ஆய்வில் நான் கண்டெடுத்த உண்மை ஒன்றுதான். அந்த உண்மை என்ன தெரியுமா? மனிதன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருப்பதில்லை, மனிதன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருப்பதில்லை என்பதுதான் 40 ஆண்டு கால ஆய்வில் நான் கண்டெடுத்த உண்மை என்று ஃப்ராய்டு பேசுகிறான் இல்லையா? அப்படி என்றால் நித்தம் நித்தம் யுத்தம். அதை மிக அழகாக நம்முடைய வாசகி பதிவு செய்திருக்கிறார். ரெண்டாவது இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடித்தது. ஏனென்றால் இது எனக்கே உரித்தானதாக நான் நினைக்கிறேன். பழுத்த இலைகளை உதிர்த்தது மரம், மரத்திற்கு இருக்கிற அறிவு மனிதனுக்கு இல்லை. பழுத்த இலைகளை உதிர்த்தது மரம், பழைய நினைவுகளில் கனத்தது மனம். யோசிச்சு பாருங்க, இலை பழுத்தால் மரம் உதிர்த்து விடுகிறது, அதன் சுமையை அது குறைத்து விடுகிறது. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? நேற்றைய நிகழ்வுகளில் நடந்த சோகமயமான பதிவுகள், நாளைய கனவுகளில் வரக்கூடிய அவனுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் சுமக்கிறான். எந்த சுமையையும் இறக்கி வைப்பதே இல்லை மனிதன். இதற்கும் அழகான ஒரு ஜென் கதை உண்டு. ஒரு அரசன் அவன் தேரில் போகிறான். அவன் தேரில் போகிற பொழுது வழியில் ஒரு வயது முதிர்ந்த கிழவன் ஒரு மூட்டையை தலையில் சுமந்தபடி நிற்கிறான். ஐயோ, வயது முதிர்ந்த ஒரு கிழவன் மூட்டையை தலையில் சுமந்தபடி நிற்கிறானே, தேரை நிறுத்து என்றான் மன்னன். தேர் நின்றது. அவனை பார்த்து, நீ எங்கே செல்ல வேண்டும் என்று மன்னன் கேட்கிறான். ஐயா, இந்த ஊருக்குத்தான் செல்ல வேண்டும், அந்த வழியாகத்தான் என் தேர் செல்கிறது, நீ ஏறிக்கொள் என்கிறான். மன்னனுடைய தேரில் இந்த முதியவன் ஏறி, நீ ஏறி உட்கார் என்றான். அவன் உட்காரவில்லை. தேர் போகிறது, அவன் அப்படியே நின்று கொண்டிருக்கிறான்.
அவன் தலையில் வைத்திருக்கிற மூட்டையையும் இறக்கவில்லை. மன்னன் சிறிது நேரம் பார்த்தான். பிறகு அவனும் சொல்கிறான், நீ எதற்காக நிற்கிறாய்? உட்கார வேண்டியதானே? இந்த மூட்டையை நீ தலையிலிருந்து இறக்கி வைக்க வேண்டியதானே? ஐயா, உங்களுடைய கருணையினால் எனக்கு நீங்கள் தேரில் வருவதற்கு இடம் கொடுத்தீர்கள். இந்த நிலையில் என் மூட்டையையும் இறக்கி வைத்தால் சுமை கூடிவிடுமே என்பதனாலே தான் நான் அதை சுமந்து கொண்டே நிற்கிறேன் என்றான். ஆக அந்த தலையில் உள்ள மூட்டை இறக்கி வைப்பதற்கு அவன் தயாராக இல்லை. அதுபோன்றுதான் நாம் அனைவருமே மூட்டைகளை, தேவையற்ற மூட்டைகளை சுமந்து கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கிறோம். அதனால பழுத்த இலைகளை உதிர்த்தது மரம், பழைய நினைவுகளில் கனத்தது மனம். பழைய நினைவுகளை நினைத்து 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 அதிலேயே கனத்து போன மனதோடு இருக்கக்கூடிய நாம் மரத்தை பார்த்தாவது இந்த போதத்தை பெற வேண்டாமா என்பதுதான். ஒரே ஒரு வரி, ஒரு வரி தான், ஒற்றை வரி பாருங்க, அது கவிதையாகிறது. கவிதை என்பதற்கு ஒரு நீண்டு ஒரு 25 வரி எழுத வேண்டும், 50 வரி. கால மாற்றத்தில் கவிதையின் வடிவம் மாறிக்கொண்டே வருகிறது. அது குறித்து ஆய்வு நடத்துவதென்றால் நிறைய பேசலாம், அங்கெல்லாம் நான் போகவில்லை. அதை மிகச் சுருக்கமாக நான் இந்த புத்தகத்தில் அணிந்துரையாக கொடுத்திருக்கிறேன். ஒரே ஒரு வரி கூட கவிதையாகும். நீங்கள் இப்ப இந்த ஒன்றும் ஒரு பெரிய ஒரு 10 வரி கூட இல்லை. பாருங்க, ஐயோ மழை கொட்டுகிறது, எங்கு ஒதுங்கும் மண்புழு. அவ்வளவுதான் கவிதை. ஐயோ மழை கொட்டுகிறது, எங்கு ஒதுங்கும் மண்புழு. இந்த ஐயோவை நான் பார்க்கிறேன். அதாவது கம்பன் தான் இந்த ஐயோவை மிக, ஐயோ என்பது அமங்கல சொல். ஐயோன்னா ஒப்பாரின்னு அர்த்தம், ஓலம்னு அர்த்தம். ஆனா இதை எவ்வளவு அழகாக கம்பன் பயன்படுத்துறான். கானகத்தில் ஒரு பக்கம் சீதை, இன்னொரு பக்கம் இலக்குவனுமாக இவன் நடந்து போறான். அப்போ வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியில் மறைய பொய்யோ என்னும் இடையாளோடும் இளவலோடும் போறான். பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ, ஐயோ இவன் அழகென்பதோர் அழியா, வடிவென்பதோர் அழியா அழகுடையான். இதில் ஒரு நயம் பார்க்கணும், எப்படியெல்லாம் சிந்திச்சு எழுதியிருக்கான்னு பார்க்கணும். நம் மேலெழுந்த வாரியாக நுண்ணிப்புல் மேய்ந்தோம்னா ஒன்றும் தென்படாது. ராமன் அழகன், பேரழகன். அவனுடைய அழகை இந்த தமிழ் கவிதையில் சிறைபிடித்து விட வேண்டும் என்று சிந்திக்கிறான் கம்பன். அதற்காக முயன்று பார்க்கிறான். முதலில் அவன் என்ன சொல்கிறான்? மையோ என்றான். மை என்பது திடமும் இல்லாமல் திரவமும் இல்லாத ஒரு ஃப்ளூயிட். ஒன்று லிக்விடாக இருக்கும், இன்னொன்று சாலிடாக இருக்கும், இடைப்பட்டது ஃப்ளூயிடாக இருக்கும். மையோ முதலில் பார்த்தான், ஒரு திரவமற்ற ஒரு ஃப்ளூயிட். அதை ஓமையாக்கி இதற்கு இணையாக இவன் அழகை கொண்டு போய் பேசலாமா? அவனுக்கு நிறைவா இல்லை. மரகதமோ சாலிட், மரகத கல்லை வைத்து அவனுடைய அழகை வர்ணிக்க பார்க்கிறான். அதுவும் அவனுக்கு நிறைவு தரவில்லை. மழை முகிலோ, முகில் வாயு, கேசியஸ் ஸ்டேட். பிரபஞ்சத்தில் உள்ள அந்த இயற்கையினுடைய அமைப்பு இதுதான். ஒன்று திடமாக இருக்கும், அல்லது திரவமாக இருக்கும், அல்லது வாயுவாக இருக்கும். அதனால் இந்த மூன்றையும் பயன்படுத்தி பார்த்துட்டான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ. மறிகடல், கடல் என்பது திரவம். ஆக ஒரு முறை மையோ என்றது ஃப்ளூயிட், மரகதமோ என்றது சாலிட். பிறகு மறிகடலோ என்று சொல்லும் பொழுது அது தண்ணீர், வாட்டர். அதற்கு பிறகு மழை முகிலோ, கேசியஸ் ஸ்டேட், வாயு. இதுக்குள்ளதான் பிரபஞ்சமே அடக்கம். இது அத்தனையும் வைத்து பார்த்தான், பொருந்தலை. அதற்கு மேல வார்த்தையும் இவனுக்கு வரவில்லை. ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியா அழகுடையான்ட்டான். இதை சொல்ல வேற வழியே இல்லை. அந்த ஐயோ என்பதில் அவ்வளவு இருக்கு. இதுல ஐயோ மழை கொட்டுகிறது, எங்கு ஒதுங்கும் மண்புழு. ஒரு மண்புழு மழை காலத்தில்
எங்கு ஒதுங்கும் என்று கருணை வயப்பட்டு உயிர் இரக்கத்தோடு உருகி நினைக்கக்கூடிய உள்ளம் ஒருவருக்கு இருந்தால்தான் இந்த வரிகளை நீங்கள் வார்த்தைகளில் கொண்டு வந்து சேர்த்திருக்க முடியும். எனவே எனக்கு இந்த கவிதைகள் எல்லாம் ரொம்ப நன்றாக இருக்கின்றன. மெல்லிய உணர்வு சார்ந்த கவிதைகள் இதில் இருக்கின்றன. அறிவார்த்தத்தினுடைய தீவிர விசாரணை சார்ந்த கவிதைகளும் அங்குமிங்குமாக இதில் தென்படுகின்றன. அவைதான் ஒரு அழகான ஹைக்கூ வடிவத்தில் பின்னாளில் மிகச்சிறந்த படைப்பை வாசுகி அவர்கள் உருவாக்கி தருவார்கள் என்கிற நம்பிக்கையை எனக்கு தந்திருக்கிறது. ஒரு ஹைக்கூ கவிதை எப்படி இருக்க வேண்டியது ஒன்றை சொல்லி முடிச்சிடும். பிருந்தா அதாவது அரிய சாதனையாளர்கள் அத்தனை பேருமே எளிமையே வடிவாகத்தான் இருப்பார். இந்த பக்கமும் முத்துலிங்க ஐயாவும் சரி, நம்ம பிருந்தாவுக்கு எத்தனை பரிமாணங்கள். நீங்கள் அவருடைய கவிதை முதல்ல மீனா பேசும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் பற்றி சொன்னாங்க. அந்த புத்தகத்தோடு தான் என்னை பிருந்தா சந்தித்தார். அந்த புத்தகத்தை தான் முதலில் அவர் என்னிடம் கொடுத்தார். அதற்கு பிறகு அவருடைய புத்தகங்களை எல்லாமே ஒவ்வொன்றாக நான் பார்க்கிற பொழுது, முதல்ல அவர் நடைவண்டி தானே உங்களுடைய முதல்ல நடைவண்டி அவருடைய கவிதை தொகுப்பு, பிறகு ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம், இதில் மீன்கள் உறங்கும் குளம், அதுதான் ஹைக்கூ. மீன் எங்கன்னா உறங்குமா? மீனுக்கு தூக்கமே வராது. அதனால தான் மீனாட்சின்னு பேரு. உறங்காமல் தன்னுடைய பக்தர்களை பராமரிப்பவளாக அவள் இருப்பதனாலே தான் அவளுக்கு மீனாட்சி. மீன் உறங்காது. ஆனால் இதில் இருக்கிற முரணை பார்க்க வேண்டும். அந்த முரண் எதற்காக என்று உள்ளே சென்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். மேலெழுந்த வாரியாக நீங்கள் ஒரு உரைநடையை வாசிப்பது போல வாசித்தால் பிருந்தாவை உங்களால் எந்த இடத்திலும் வசப்படுத்திக் கொள்ள முடியாது. இங்கே பாருங்க, மீன்கள் உறங்கும் குளம், இதை மட்டுமே வைத்துக்கொண்டு இதில் பிருந்தாவினுடைய ஹைக்கூவை எல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு மிக அழகாக நம்முடைய கோ லீலா என்பவர் ஹைக்கூ தூண்டிலில் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் நான் வைத்திருக்கிறேன். ஹைக்கூ சம்பந்தப்பட்ட எந்த புத்தகம் என் பார்வையில் பட்டாலும் அதை நான் தேடி எடுத்து படிக்க தொடங்குவேன். மிக அற்புதமாக எழுதி பிருந்தா படைத்திருக்கிற படைப்புகளுக்குள்ளே சென்று மிகச்சிறப்பாக உலகத்தரத்தில் எப்படி ஹைக்கூ கவிதைகள் அமைகின்றன, அந்த ஹைக்கூ கவிதைகளில் எப்படி உலகத்தரம் வாய்ந்த கவிதைகளை பிருந்தா சாரதி கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த லீலா அவர்கள் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார். நீங்கள் நிறைய கவிதைகளை எல்லாம் நான் போகலை. இதை நான் எத்தனை முறை யோசிச்சிருக்கேன். அவரே இந்த கவிதையை நினைவில் வச்சிருக்காரா இல்லை மறந்துட்டாரா எனக்கு தெரியாது. இதை பாருங்க, இதுதான் ஹைக்கூ. ஒரு உண்மையான ஹைக்கூ கவிதை என்றால் இதுதான். உன்னிலிருந்து உன்னை கழி வரும் சுழி அதில் விழி. இவ்வளவுதான் கவிதை. இதை பற்றி மட்டும் என்னை ஒரு தெளிவான அறிவார்ந்த சபை, அதுக்காக நீங்க அறிவற்றவர்கள் சொல்லல, ரொம்ப ஒரு சிந்தனையாளர் நிறைந்த ஒரு சபையில் இதை மட்டும் வைத்துக்கொண்டு என்னை ஆன்மீக தரிசனத்தோடு பேச சொன்னால் மனங்கலந்து பேசுவேன், மணிக்கணக்கில் பேசுவேன். இதெல்லாம் பாருங்க, மனிதன் யார்? உடம்பு, மனம், ஆன்மா, இவற்றின் தொகுப்பு தானே மனிதன். இந்த உடம்பு மாறக்கூடியது, மனம் மாறக்கூடியது, ஆன்மா மாறாதது. அதுதான் கீதை சொல்வது. அதனால மாறக்கூடியது ரெண்டு மனிதனுடைய தொகுப்பில், ஒன்று உடம்பு, இன்னொன்று மனம். மாறாதது ஆன்மா. இப்போ உன்னிலிருந்து உன்னை கழி. முதலில் நான் என்னிலிருந்து என்னை கழிக்க வேண்டும். அதுக்காகத்தான் அழகாக சொல்வாங்க, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல நினைக்கிறேன். இல்லைன்னா மைக்கேல் ஏஞ்சலோ என்கிற மிகப்பெரிய சிற்பக்கலைஞன், ஒரு மிகப்பெரிய சிற்பக்கலைஞன் மிகச்சிறந்த ஓவியனாகவும் இருக்க வேண்டும். மைக்கேல் ஏஞ்சலோ ஒரு நாள் வீதி வழியாக போகிறான். அங்கே ஒரு கடைக்கு பக்கத்தில் ஒரு பளிங்கு பாறை தூசி படிந்து கிடக்கிறது. இவன் கண்ணில் அது தென்படுகிறது. இவன் உடனே அந்த கடைக்காரனிடம் போய், ஐயா இது உங்களுடையதா என்றான்.
ஆமாம் ஐயா, அதை எவனாவது கொண்டு போவானா என்று நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். வழியை அடைத்து கொண்டு இங்கேயே விழுந்து கிடக்கிறது என்று அவன் சலிப்போடு சொன்னான். நீங்கள் விரும்பினால் நான் விலை கொடுத்து இந்த பாறையை பெற்றுக்கொள்கிறேன் என்றான். விலையா? நான் வேண்டுமானால் உனக்கு காசு கொடுக்கிறேன், நீ இங்கிருந்து கொண்டு போய் என்றான். அவ்வளவு சலிப்போடு அவன் சொன்ன பிறகு அந்த பாறையை மைக்கேல் ஏஞ்சலோ கொண்டு போய் விடுகிறான். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதே கடைக்காரனிடம் ஏஞ்சலோ வருகிறான். ஐயா, என்னுடைய சிற்பக்கூடத்திற்கு நீங்கள் தயவு செய்து வந்து பார்வையிட வேண்டும் என்றான். எனக்கு என்னையா சிற்பங்களை பற்றி தெரியும், நான் என்ன செய்ய போகிறேன்? இல்லை இல்லை, அதில் ஒரு செய்தி இருக்கிறது, தயவு செய்து நீங்கள் சிற்பக்கூடத்திற்கு வர வேண்டும் என்றான். சரி என்று அவருடைய வற்புறுத்தலுக்கு இணங்கி இந்த கடைக்காரனும் போனான். சிற்பக்கூடம் முழுவதும் ஏராளமான சிற்பங்கள் அங்கே காட்சி தருகின்றன. ஒரு சிற்பத்திடம் போய் இவன் நிற்கிறான். அதை பார்க்கிற பொழுதே இவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. உணர்ச்சியின் உச்சிக்கு போய் அவன் மனம் நின்று விடுகிறது. கைகூப்பி தொழுகிறான், மண்டியிட்டு வணங்குகிறான். அவனால் ஒன்றுமே பேச முடியவில்லை. என்ன என்று பார்த்தால் அந்த சிலை ஒன்றுமில்லை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் உடல் இரத்த காயங்களுடன் இறக்கி வைக்கப்பட்ட நிலையில் அவன் தாய் மரியாளின் மடியில் கிடப்பது போல சிற்பம் அது. சிலுவை அறையப்பட்ட இயேசு இரத்த காயங்களுடன் அந்த இறுதி மூச்சு விடுகிற தருணத்தில் தன்னுடைய தாயின் மடியில் இருப்பது போன்ற சிற்பம் அது. அதை பார்க்கிறான், கண்ணீர் பெருக்கெடுக்கிறது, நெஞ்சம் நிகழ்கிறது, உணர்ச்சி பிரவாகம் அவனை சுற்றி சுழன்றடிக்கிறது. வார்த்தை வரவில்லை. பிறகு ஏஞ்சலோவை பார்த்து சொல்றான், ஐயா, எப்படி ஐயா இந்த சிலையை உருவாக்கினீர்கள்? எங்கிருந்து ஐயா இதற்கான கல்லை நீங்கள் கண்டெடுத்தீர்கள்? வேறொன்றுமில்லை, வழியை அடைத்து கொண்டிருக்கிறது என்று நீ சொல்லி ஒரு பளிங்கு பாறையை விட்டு வைத்திருந்தாயே, அந்த பளிங்கு பாறை தான் இன்று இந்த சிலையாகி இருக்கிறது. அப்படியா? இந்த பளிங்கு பாறை எப்படி ஐயா இந்த சிலையாகும்? இதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒன்றுமே நான் செய்யவில்லை. இரத்த காயங்களுடன் சிலுவையிலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட நிலையில் மரியாளின் மடியில் இயேசு இருப்பது போல மானசீகமாக மனதிற்குள்ளே நான் அந்த வடிவத்தை கொண்டு வந்து நிறுத்தினேன். அந்த வடிவத்தை இந்த பாறையில் பார்த்தேன். அந்த பாறையில் மறைக்கக்கூடிய பகுதிகள் எவை? என் தரிசனத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வடிவம் மற்றவருக்கு தெரியாமல் மறைக்கப்படுகிற இடம் எது என்று பார்த்து அவற்றையெல்லாம் நான் கழித்து கொண்டே வந்தேன். கழித்து முடித்த பிறகு பார்க்கிறேன், இன்று நீ காணுகிற அந்த காட்சிதான் சிற்பமாக வந்தது. தெய்வமே அப்படித்தான். போகிற போக்கில் ஒரு பாறை இருக்கும், அது வெறும் பாறை. அதை ஒரு சிற்பி பார்த்து விடுவான். உங்களுக்கும் எனக்கும் ஊனக்கண், அதை வெறும் பாறையாக பார்ப்போம். சிற்பிக்கு அதில் காமாட்சி தெரிந்து விடுகிறாள். உடனே அவன் என்ன செய்கிறான்? உளியை எடுக்கிறான், சுத்தியலை எடுக்கிறான், வேண்டாத பகுதிகளை அவன் கழித்து கொண்டே வருகிறான். அதனாலதான் கலைகளில் சிற்பக்கலை ஏன் உன்னதமானது? இப்ப நாம் பேசுறோம் பேச்சுக்கலை, வார்த்தைகளை கூட்டிக் கொண்டே போனால்தான் பேச்சுக்கலை பிறக்கும். எழுத்துக்களை கூட்டிக் கொண்டே போனால்தான் உரைநடை கலையும் பிறக்கும், கவிதை கலையும் பிறக்கும். ஏன் சமையலில் கூட நீங்கள் பல்வேறு பொருள்களை கூட்டிக் கொண்டே போனால்தான் சமையற்கலையே பிறக்கும். 7 ஸ்வரங்களை கூட்டிக் கொண்டே போனால்தான் இசைக்கலை பிறக்கும். வெவ்வேறு வண்ணங்களை கூட்டிக் கொண்டே போனால்தான் ஓவியக்கலை பிறக்கும். உலகத்தில் எந்த கலையும் கூட்டலில் தான் பிறக்கும். கழித்தலில் மட்டும் கண்டெடுக்கப்படுகிற ஒரே கலை சிற்பக்கலை மட்டும்தான். எதுவுமே தேவையில்லை, எதையும் வைத்து கூட்ட வேண்டியதில்லை. கழிக்கிறான், அவ்வளவுதான். கழித்தலில் கண்டெடுக்கிறான். கழித்தலில் சிலையை கண்டெடுத்தான். காமாட்சி தெரிந்தாள், அவளை கொண்டு போய் கருவறையில் வைத்தான். நீங்களும் நானும் கோயிலுக்கு போகிறோம். காமாட்சி உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்து கொண்டிருக்கிறாள். உள்ளே போகிறோம். காமாட்சி நம்மை பார்த்து சொல்கிறாள், மக்களே வாருங்கள், உங்களுக்காகத்தான் நான் கால் கடுக்க காத்து கொண்டிருக்கிறேன். என்னை நன்றாக பாருங்கள் மக்களே,
நான் யார்? வெறும் கல்லாக கிடந்தவள் இன்று நீங்கள் கையெடுத்து வணங்கக்கூடிய கடவுளாக மாறி இருக்கிறேன். எப்படி? வேண்டப்படாதவையெல்லாம் கழிக்கப்படுகிற பொழுது கல் கடவுளாகிறது. உங்கள் மனதில் மண்டி கிடக்கிற வேண்டப்படாத குப்பைகள் முழுவதையும் நீங்கள் கழித்து முடித்து விட்டால் நீங்களே என்னை போல் கடவுளாகி விடுவீர்கள். அதைத்தான் சிற்பக்கலையினுடைய முக்கியம். அது நான் ஒன்று சொல்லுவேன். நான் அதாவது தண்ணீர் கோயிலுக்குள்ள போகுது, அது வெளியே வரும்போது தீர்த்தம்னு சொல்றான் இல்லையா? சாம்பல் கோயிலுக்குள்ள போகுது, அது வெளியே வரும்போது திருநீருன்னு சொல்றான். சோறு கோயிலுக்குள்ள போகுது, அதை உடனே நைவேத்தியம் நிவேதனம்னு சொல்றான். மனுஷன் உள்ள போறான், இவன் போனவன் மகானாகவா வெளியே வரான்? எந்த மாற்றமும் இவனுக்கு இல்லை. அதனால அந்த சிலை என்பது ரொம்ப முக்கியமான கழித்தலில் கண்டெடுக்கப்படுவது இல்லையா? அதை ரொம்ப அழகா இதை பாருங்க. உன்னிலிருந்து உன்னை கழி. கழி, முதல்ல கழி. உன்னிலிருந்து உன்னை கழினா என்ன? உன்னை அலைக்கழிப்பது எது? உன் மனம்தானே. உன் மனம்தானே எண்ணங்களின் பிறப்பிடம். எண்ணங்கள் தானே வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. வார்த்தைகள் தானே செயலுக்கு உந்து சக்தியாக இருக்கிறது. செயல் தானே உனக்கான விளைவை தேடி தருகிறது. அப்படி என்றால் உன் வாழ்வும் தாழ்வும் உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை பிறக்கிற எண்ணம், அந்த எண்ணத்தின் இருப்பிடமாகிய மனம். இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய சைக்காலஜிஸ்டாக பிலாசபராக இருந்திருக்கணும் வள்ளுவன். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரை பெற. எங்க தொடரான் பாருங்க. முதல்ல எங்க மனம் சுத்தமாக இருக்கணும் இல்லையா? மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அதுபோல இந்த இடத்தில் நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள் இருக்கிற மனம், அது மனம் உங்களை 1000 எண்ணங்களை சுமந்து கொண்டு அலைக்கழிக்கிறது. அதில் இருக்கக்கூடிய கேவலமான, அருவருப்பான, தீய, தவறான எண்ணங்கள் அனைத்தையும் கழித்து கொண்டே வா. உன்னிலிருந்து உன்னை கழி. இப்ப நான் யார்? உடம்பு, மனம், ஆன்மா. இதெல்லாம் முதல்ல உடம்பிலிருந்து நான் விடுபடுறேன். உடம்பிலிருந்து விடுபடுகிற பொழுது எண்ணங்களிலிருந்து விடுபடுகிற நிலை வருகிறது. எண்ணங்களிலிருந்து விடுபடுகிற பொழுது மனமே இல்லாதவனாகி விடுகிறேன். எண்ணமே இல்லைன்னா மனம் கிடையாது. மனம் என்பது என்ன? எண்ணங்களின் தொகுப்பு தான் அது. ஆண்டவன் மனதோடு உங்களை அனுப்பி வைப்பது இல்லை. எனவே உடம்பு கழிகிறது, பிறகு மனம் கழிகிறது. இந்த ரெண்டையும் கழித்து முடித்து விடு. கழிக்கிற வரையில் ஆன்மாவை நீ விழித்து பார்க்க மாட்டாய். உனக்குள் தான் இருக்க ஆன்மா. அதுதான் தத்துவமசி. நீ அதுவாக இருக்கிறாய். நீ எதுவாக இருக்கிறாய்? நீ தான் கடவுளாக இருக்கிறாய். உனக்குள்ளேதான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பக்கம் பக்கமாக இருக்கின்றன. ஆனால் உன் பக்கத்தில் இருக்கிற பரமாத்மாவை பார்க்காமல் நீ எங்கெங்கோ கோயில் கோயிலாக சுற்றி கொண்டிருக்கிறாய். தேடல் வெளியே நடக்கிற வரையில் கடவுளை நீ ஒருபோதும் காண முடியாது. காரணம், கடவுள் உன்னில் இருக்கிறான், உன்னுள் இருக்கிறான். அப்போ இதை கழிக்கணும். அது என்ன அழகு! இதை அதாவது வார்த்தை சிக்கனம் என்பது ஹைக்கூவுக்கு மிக முக்கியமானது. சொற்சிக்கனம், அர்த்த அடர்த்தி, ரெண்டு தான் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல ஹைக்கூ கவிதையின் 2 பக்கங்கள். எவ்வளவு சுருக்கமாக, எவ்வளவு அடர்த்தியாக போகிற போக்கில் சொல்கிறார் பாருங்க. உன்னிலிருந்து உன்னை கழி. வரும் சுழி. சுழி எது? பூஜ்யம். அதாவது அவருடைய அற்புதமான படைப்பு எண்ணும் எழுத்தும். அதெல்லாம் நீங்க வாங்கி படிக்கணும். மிக அற்புதமான படைப்பு. ஒவ்வொரு கவிதைக்குள்ளேயும் ஒரு ஞான தரிசனத்தை நாம் அனுபவிக்கலாம். அதற்கு ஒரு ஆழ்ந்த அறிவு வேணும். அந்த அறிவோடு நீங்கள் அணுகினாதான் அந்த தரிசனமே உங்களுக்கு கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா, உன்னிலிருந்து உன்னை கழி வரும் சுழி. வரும் சுழி. ஒன்றுமற்றதில் இருந்துதான் எல்லாம் பிறக்கின்றன. ஏதுமற்றதில் இருந்துதான் எல்லாம் பிறக்கின்றன. புரியுதுங்களா? Everything comes out of nothingness. Out of nothingness. வெறுமையில் இருந்துதான் எல்லாமே பிறக்கிறது. அது ரொம்ப அழகு.
ஒரு பனித்துளி கடலில் கலக்கிறது, கடலில் கரைகிறது, கலக்கிறதுன்னு கூட சொல்றோம். பனித்துளி கடலில் கரைகிறது. அது கரைகிற பொழுதே ஏதுமற்றதாகிறது, அதே நேரத்தில் எல்லாமும் ஆகிறது. புரியுதா உங்களுக்கு? ஒரு சிறு பனித்துளி கடலில் கரையும் போது அது ஏதுமற்றதாகிறது என்றால் தன் அடையாளத்தை இழந்து விடுகிறது. அதுக்கப்புறம் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஏதுமற்றதாகிறது. ஆனால் எல்லாமும் ஆகிறது. இப்பொழுது அது என்னவாகிவிட்டது? கடலாகிவிட்டது இல்லையா? ஆக ஏதுமற்றதில் இருந்துதான் எல்லாமாக இருப்பதும் பிறகு. அதனால்தான் எவ்ரிதிங் கம்ஸ் அவுட் ஆஃப் நத்திங்னஸ். வெறுமை என்ற ஒன்றே கிடையாது. புரியுதுங்களா? அதனாலதான் இருள் ஒளின்னு சொல்றோம். அந்த இருளும் ஒளியும் ஒன்றோடு ஒன்று கலந்து கரைகிற அந்த மைய புள்ளி இருக்க, அதுதான் இரவு பகல் முடிந்து இரவு பிறக்கிற நேரம். ஏன் சந்தியாவந்தனம் செய்யறான்? அந்த நேரத்தில் ஏன் சந்தியாவந்தனம் செய்யறான்? அப்பொழுதுதான் பகல் முடிகிறது, இரவு விடுகிறது. இந்த முடிகிற பகல் என்பது ஒளி, விடுகிற இரவு என்பது இருள். இருளும் ஒளியும் இரண்டர கலக்கிற அந்த மைய புள்ளி தான் முக்கியமானது. இதை உன்னிலிருந்து உன்னை கழி வரும் சுழி அதில் விழி. அப்பதான் உங்களுக்கு விழிப்புணர்வு வரும். கழிக்க கழிக்க கழித்தலுக்கு பின்னால நீங்கள் விழிப்படைவீர்கள். விழிப்படைகிற பொழுது அந்த ஆன்மாவை நீங்கள் அறிவீர்கள். ஆன்மாவை அறிவது என்பது என்ன? ஆண்டவனை அறிவது. ஆண்டவனை அறிவது என்ன? தன்னை அறிவது. காரணம், நான் வேறு ஆண்டவன் வேறு இல்லை. இவ்வளவும் இந்த ஒரு கவிதையில இருக்கியா? இது என்ன? 1 2 3 4 5 6 7 வார்த்தை தான். 7 பிறவி எடுத்தாலும் திரும்ப திரும்ப சிந்திக்க வேண்டிய அவ்வளவு செய்திகள் இந்த ஒன்றில் எடுத்து வைக்கிறார்கள் என்றால் இதற்கு பெயர் தான் ஹைக்கூ. புரிகிறதா? நீங்க பாருங்க, இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. என்னடா வாசுகி பற்றி பேசுறேன்னு சொல்லிட்டு பிருந்தாவை பற்றி வாசுகியை பற்றி சொல்லிட்டேன். ஆனால் வாசுகி இன்னும் வளர வேண்டும் என்ற நான் யாரையும் தேவையில்லாமல் புகழ்வது என் வேலையே கிடையாது. அவர் வளர்ச்சியை நோக்கி செல்கிறார். அதற்கான அடையாளங்கள் புரிகின்றன, அதற்கான சமிக்கைகள் தெரிகின்றன. அவர் நானும் அன்றாடம் வளர்வேன், அது என்ன காம்ப்ளான் பாய் மாதிரி அவர் அன்றாடம் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அதில் ஒன்றும் அறிவு ரீதியாக, உணர்வு ரீதியாக, எல்லாம் படைப்பு ரீதியாக அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இது போன்ற மிகச்சிறந்த ஹைக்கூ கவிதைகளை எல்லாம் அவர் எடுத்து வாசிக்க வேண்டும். அரிதொரும் அரிதொரும் தானே அறியாமை அகலும். அதனால தான் நீங்கள் ஈரோடு தமிழன்பன் எழுதின ஒரு கவிதை எனக்கு ரொம்ப 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 பிடித்த கவிதை அது. இந்த ஹைக்கூவை தமிழ்நாட்டில் தமிழ் கவிதை உலகத்தில் அறிமுகப்படுத்தியதில் கவிக்கோ அப்துல் ரஹ்மானுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. அதுக்கு பிறகு ஈரோடு தமிழன்பனுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. இவர்களெல்லாம் மறந்துவிட்டு நீங்கள் ஹைக்கூவை பேச முடியாது. அது ஈரோடு தமிழன்பன் சொல்வார், 10 நதிகளோடு நீ சேர்ந்து பயணித்தால் 11வது நதியாக முடியாது. 10 பறவைகளோடு சேர்ந்து நீ பயணித்தால் 11வது பறவையாக முடியாது. 10 புத்தகங்களோடு நீ சேர்ந்து பயணித்தால் நீயே 11வது புத்தகம் ஆகிவிடுவாய். இல்லையா? புத்தகம் வாசிப்பு அவ்வளவு முக்கியம். இதோட முடிக்கிறேன். இது பாருங்களேன், காதலை பத்தி சொல்றார். காதலை பத்தி தான் சொல்றாரா என்று தெரிந்து கொள்வதற்கே ஒரு ஞானம் வேணும். அதுதான் ஹைக்கூ. சொல்றாரு பாருங்க, எரிந்து கொண்டிருக்கும் 2 ஊதுவத்திகள். வரி வரியா யோசி படிக்கணும். எரிந்து கொண்டிருக்கும் 2 ஊதுவத்திகள் ஒன்றை ஒன்று ஊடுருவி ஒன்று கலக்கின்றன. 2 ஊதுவத்தி எரியுது. இந்த ஊதுவத்தியிலிருந்தும் புகை வருது, இந்த ஊதுவத்தியிலிருந்தும் புகை வருது. இந்த 2 புகை என்ன ஆகிறது? ஒன்றை ஒன்று ஊடுருவி ஒன்றி கலக்கின்றன. காற்றின் அப்படி வேந்துட்டேன். காற்றின் அரூபத்தில் புகை ரூபமாக
கடவுளை ஒன்று அருவமாக பார்க்கலாம், இல்லது உருவமாக பார்க்கலாம் இல்லையா? பொருளையும் நீங்கள் அருவமாக உருவமாகத்தான் பார்க்க பழகிருக்கோம். காற்று அருவம், கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அந்த கண்ணுக்கு தெரியாத காற்றில் கண்ணுக்கு தெரிவது புகை. அப்போ புகை ரூபம் இல்லையா? எரிந்து கொண்டிருக்கும் 2 ஊதுவத்திகள் ஒன்றை ஒன்று ஊடுருவி ஒன்று கலக்கின்றன. காற்றின் அரூபத்தில் புகை ரூபமாக. இப்போ 2 இதயங்கள், இந்த காதலை பற்றி இதோடு சேர்த்து 2 உடல் சார்ந்த, பிறகு உணர்வு சார்ந்த அந்த இணைப்பையும் நாம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நீங்களே எப்பொழுதுமே ஒரு கவிதையில் இருக்கக்கூடிய அத்தனை ரகசியங்களையும் அத்தனை அழகுகளையும் கவிஞனே சொல்லிவிடக்கூடாது. அதில் வாசகன் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து தேடி தேடி அவன் கண்டெடுப்பதற்கான புதையல் போல உள்ள இருக்கணும். அப்படி இருப்பதுதான் பிருந்தாவனுடைய படைப்புகள். இதை ஏன் இப்போ சொன்னா, அந்த பிருந்தாசாரதி இந்த வாசுகியை மனம் கனிந்து பாராட்டுகிறார் என்பது முக்கியம். இது ஒரு சாதாரணமாக படித்து தூக்கி எறியக்கூடியது அல்ல. இதற்குள் அற்புதங்கள் இருக்கின்றன. சூழலியல் சார்ந்தும் இதற்குள் இருக்கிறது, அழகியல் சார்ந்தும் இருக்கிறது. ஒரு இடத்துல எழுதியிருக்கிறாரு, மரக்கிளையில் உள்ள இருட்டு கனி வௌவால் அப்படின்னு. மரக்கிளையில் தொங்கும் இருட்டு கனி வௌவால். ஏன்னா அழகான கருப்பு கனி. மரக்கிளையில் இருட்டில் மரக்கிளையில் தொங்கும் கருப்பு கனி வௌவால். இது பாருங்க, ஒரு அழகியல் சார்ந்த பார்வையும் அதற்குள்ள இருக்கு, தத்துவார்த்தமான தேடலும் அதற்குள்ள இருக்கு, சூழலியல் சார்ந்த சிந்தனையும் அதற்குள்ள இருக்கு, இந்த ஊழல்வாதிகளுடைய முகத்தோலை குறித்து காட்டுவதற்கும் அதற்குள்ள இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நினைவின் நிழல்கள் இந்த கவிதை தொகுப்பை வெளியிட்ட ஐயா முத்துலிங்கம் அவர்களுக்கும், இதை உண்மையில் இது ஐயா ரொம்ப சொல்லிட்டாங்க, இது ஒரு கையடக்கமான திருக்குறள்னே சொல்லிட்டாங்க. இதற்கு மேலே சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆக பிருந்தாசாரதி ஐக்கூவிலேயே புதிய வரலாற்றை படைக்கிற ஒரு மேன்மையான ஆளுமை நிறைந்த மனிதன். அந்த மனிதனே இதை பற்றி மனம் நெகிழ்ந்து பாராட்டிய நிலையில் வாசுகி அவர்கள் இந்த நினைவின் நிழல்களிலிருந்து தொடங்கி நான் சொன்ன பிருந்தாவினுடைய ஐக்கூ கவிதைகளை எல்லாம் கடந்து பார்த்து வியக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் போய் நிற்க வேண்டும் என்று மனமாற உங்களுக்கு ஆசி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி.